So, good morning students. So, in the previous class, we have discussed about how to prepare the revaluation account. How to prepare the revaluation account அப்படின்றத பத்தி பார்த்தோம். ஸோ அதில் வந்து ரெண்டு சம் பார்த்துருக்கோம். ஸோ ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ கிரெடிட் சைடில் ஸோ அசட்ஸ்னுடைய வேல்யூ இன்க்ரீஸ் ஆனாலும் லயபிலிட்டினுடைய வேல்யூ டிக்ரீஸ் ஆனாலும் நம்ம எந்த சைட் போடணும் அப்படின்னா கிரெடிட் சைடு என்ட்ரி பண்ணணும். அசட்ஸினுடைய வேல்யூ இன்க்ரீஸ் ஆனாலும் லயபிலிட்டினுடைய வேல்யூ டிக்ரீஸ் ஆனாலும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா கிரெடிட் சைடில் போடணும். தென் அதே மாதிரி டெபிட் சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அசட்ஸினுடைய வேல்யூ டிக்ரீஸ் ஆனாலும் லயபிலிட்டினுடைய வேல்யூ இன்க்ரீஸ் ஆனாலும் அசட்ஸினுடைய வேல்யூ டிக்ரீஸ் ஆனாலும் லயபிலிட்டினுடைய வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சுனாலும் என்ன செய்யணும் அப்படின்னா ஸோ டெபிட் சைடு போடணும். ஸோ இப்போ நேரேஷன் பர்பஸ்க்காண்டி இந்த சைடு வர ஐட்டம் எல்லாம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா லாஸ் ஐட்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கிரெடிட் சைடு வர ஐட்டம் எல்லாம் நேரேஷன் பர்பஸ்க்காண்டி என்ன சொல்லுவோம் அப்படின்னா ப்ராஃபிட் ஐட்டம் சொல்லுவோம். ஸோ இங்கே ஏன் ப்ராஃபிட் ஐட்டம் சொல்கிறோம் அப்படின்னா நம்மகிட்ட இருக்கக்கூடிய அசட்ஸ் கூடிக்கிட்டே போகுது. ஸோ கொடுக்க வேண்டிய கடன்கள் குறைஞ்சிட்டே வருது. ஸோ அதனால இந்த பக்கம் வரக்கூடிய ஐட்டமை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ப்ராஃபிட் ஐட்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பக்கம் வர ஐட்டத்தை ஏன் லாஸ் ஐட்டம் சொல்கிறோம் அப்படின்னா ஸோ அசட்ஸினுடைய வேல்யூ குறைஞ்சிட்டே போகுது, நாம கொடுக்க வேண்டிய கடன்கள் கூடிக்கிட்டே போகுது. ஸோ அதனால இந்த பக்கம் வர வேண்டிய ஐட்டத்தை நம்ம லாஸ் ஐட்டம் சொல்கிறோம். ஸோ எல்லாம் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் பேலன்ஸ் அமௌண்ட் இந்த பக்கம் வந்துச்சு அப்படின்னா ரீவேல்யூஷன் ப்ராஃபிட். ஸோ கிரெடிட் சைடு வந்தது அப்படின்னா இட் இஸ் அ ரீவேல்யூஷன் லாஸ். ஸோ இதை தான் வந்து நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்ல பார்த்துருக்கோம். ஸோ அதே மாதிரி இப்போ என்ன செய்ய போறோம் அப்படின்னா ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னா ஸோ நம்ம கேபிட்டல் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ அது ரிலேட்டடா சம் வந்து இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ எக்ஸசைஸ்ல சிக்ஸ்த் சம் பேஜ் நம்பர் 175. ஸோ சாய் அண்ட் சங்கர் ஆர் பார்ட்னர்ஸ் ஷேரிங் ப்ராஃபிட் அண்ட் லாசஸ் இன் தி ரேஷியோ ஆஃப் 5:3. ஸோ ரெண்டு பார்ட்னர் இருக்காங்க, ஷாய் அப்படின்னு ஒருத்தவங்க இருக்காங்க, சங்கர் இருக்காங்க. ஸோ ரெண்டு பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாசஸ் என்ன ரேஷியோல பிரிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா 5:3 ரேஷியோல பிரிச்சுட்டு இருக்காங்க. The firm balance sheet as on 31/12/2017 was as follows. ஸோ என்ன பண்றாங்க அப்படின்னா 31/12 அன்னைக்கு அவங்களுடைய ஓல்டு பேலன்ஸ் ஷீட் கொடுத்துருக்காங்க சம்ல. ஸோ அதுல வந்து லைபிலிட்டி சைட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா கேபிட்டல். ஸோ ஷாயோட கேபிட்டல் வந்து 48,000, சங்கரோட கேபிட்டல் 40,000. ஸோ டோட்டல் வந்து 88,000. தென் கிரெடிட்டார்ஸ் 37,000, அவுட்ஸ்டாண்டிங் வேஜஸ் 8,000. ஸோ அசட் சைட் பாத்தீங்க அப்படின்னா பில்டிங். ஸோ பில்டிங் வந்து 34,000, ஃபர்னிச்சர் 6,000, இன்வெஸ்ட்மெண்ட் 20,000. ஸோ டெப்டார்ஸ் 40,000 மைனஸ் ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ் 3,000. ஸோ அவுட்டர் காலம் 37,000. ஸோ பில்ஸ் ரிசீவபிள் 12,000, ஸ்டாக் 16,000, பேங்க் 8,000. ஸோ டோட்டல் 1,33,000. ஸோ இது வந்து யாரோட பேலன்ஸ் ஷீட் அப்படின்னா ஓல்டு பார்ட்னர், த எக்ஸிஸ்டிங் பார்ட்னர் ஷாய் அண்ட் சங்கரனுடைய பேலன்ஸ் ஷீட் கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆன் 31st December 2017 சண்முகம் வாஸ் அட்மிட்டட். ஸோ 31 டிசம்பர் 2017 புதுசா ஒரு கூட்டாளியை சேர்க்கிறாங்க. அந்த கூட்டாளியினுடைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா சண்முகம் அப்படின்ற பார்ட்னரை சேர்க்கிறாங்க. ஃபார் 1/4 ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் வித் rupees 12,000 as capital. ஸோ அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா அட்மிஷன் ஆகிற அன்னைக்கு ஒரு 12,000 ரூபாய் அவருடைய பங்குக்கு கேபிட்டல் கொண்டு வர்றாரு. ஸோ சப்ஜெக்ட் டு த ஃபாலோயிங் அட்ஜஸ்ட்மெண்ட். ஸோ நம்ம ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் போடுறப்ப ஸோ இந்த கீழே இருக்கக்கூடிய அந்த ஏபிசின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டே நம்ம ப்ரிப்பேர் பண்ண போறோம். ஸோ ஃபர்னிச்சர் இஸ் டு பி ரீவேல்யூட் அட் ₹5,000. Furniture to be revalued at ₹5,000 and building is to be revalued at ₹50,000. Point number B, provision for bad and doubtful debts is to be increased to 5,500. Point number C, an unrecorded investment of 6,000 is to be brought into account. Then an unrecorded liability 2,500 has to be recorded now. So இந்த மாதிரி டீடைல்ஸ் கொடுத்திருப்பாங்க. கீழே என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா பாஸ் ஜர்னல் என்ட்ரி and prepare revaluation account and capital account of the partners
ஆஃப்டர் அட்மிஷன். ஸோ இந்த மாதிரி சம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க, கேபிட்டல் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டேஜ். ஸோ நம்ம ஃபுல் ஃபிளெஜ்டு ப்ராப்ளத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும் அப்படின்னா ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் போடணும். ஸோ ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டுக்கு அப்புறம் ஜேர்னல் கேட்டிருந்தாங்கன்னா ஜேர்னல் கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ அது இல்லை அப்படின்னா அடுத்து வந்து நம்ம கேபிட்டல் அக்கௌண்ட் போடணும். ஸோ அந்த கேபிட்டல் அக்கௌண்ட் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம பேங்க் அக்கௌண்ட் ஒன்று போடணும், அடுத்து பேலன்ஸ் ஷீட் போடணும். ஸோ இதுதான் வந்து ஃபுல் ஃபிளெஜ்டு ப்ராப்ளம். இதுதான் வந்து ஃபுல் ஃபிளெஜ்டு ப்ராப்ளம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் போட போறோம். ஸோ ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஜேர்னல் என்ட்ரி, ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஜேர்னல் என்ட்ரி போட போறோம். ஸோ ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் போடுறதுக்கு இந்த மாதிரி பேலன்ஸ் ஷீட் ஃபார்முலா தான் சம் ஃபுல் ஃபிளெஜ்டு ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அப்போ எதை நம்ம பார்க்கணும் அப்படின்னா ஸோ இந்த ஃபாலோயிங் அட்ஜஸ்ட்மெண்ட் சொல்லிட்டு கீழே கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம கன்சிடர் பண்ணணும். ஸோ இப்போ இதுல ஃபர்ஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, furniture is to be revalued at rupees 5,000. Furniture is to be revalued at rupees 5,000. அப்ப பர்னிச்சருடைய மதிப்பு 5000 மாற்றப்பட்டது, 5000 மதிப்பிடப்பட்டது. சோ அறைகளினுடைய மதிப்பு 5000 மதிப்பிடப்பட்டதுன்னு சொல்றாங்க. அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா பழைய பேலன்ஸ் ஷீட்ல பார்க்கணும். சோ பழைய பேலன்ஸ் ஷீட்ல பாத்தீங்க அப்படின்னா பர்னிச்சர் எவ்வளவு கொடுத்திருக்கு அப்படின்னா 6000. சோ 6000 ரூபாய் மதிப்புள்ள பர்னிச்சரை இப்ப என்ன செய்யறாங்க அப்படின்னா 5000 மாற்றப்பட்டது. சோ 5000 மதிப்பிடப்பட்டது. சோ 6000 மதிப்புள்ள பர்னிச்சர் 5000 மதிப்பிடப்பட்டது. சோ அப்ப என்ன செஞ்சிருக்காங்க, கூட்டியிருக்காங்களா குறைஞ்சிருக்கா, கூடியிருக்கா குறைஞ்சிருக்கா அப்படின்னா சோ குறைஞ்சிருக்கு. சோ அப்ப பர்னிச்சருடைய வேல்யூ ஒரு 1000 rupees ரெடியூஸ் ஆயிருக்கு. சோ அப்ப பர்னிச்சர் வந்து என்னது அசெட், பர்னிச்சர் வந்து அசெட். சோ அப்ப அசெட்ஸ் உடைய வேல்யூ என்ன இருக்கு, குறைஞ்சிருக்கு. சோ அப்ப அசெட்ஸ் உடைய வேல்யூ குறைஞ்சிருந்துச்சுன்னா நம்ம எங்க கொண்டு வரணும், ரீவேல்யூஷன் அக்கவுண்ட்ல டெபிட் சைடு, ரீவேல்யூஷன் அக்கவுண்ட்ல டெபிட் சைடுல டு பர்னிச்சர், ரீவேல்யூஷன் அக்கவுண்ட்ல டெபிட் சைடுல டு பர்னிச்சர் 1000 rupees. நல்லா இதுல புரிஞ்சுக்கோ. சோ எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுதோ அல்லது டிக்ரீஸ் ஆகுதோ அந்த அமௌண்ட்டை மட்டும் தான் நம்ம ரீவேல்யூஷன்ல காமிக்கணும். சோ அந்த 5000 rupees நம்ம காமிச்சிடக்கூடாது. சோ அங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா பர்னிச்சர் டு பி ரீவேல்யூட் அட் 5000 சொல்றான். சோ 6000 ரூபாய் பர்னிச்சர் 5000 மதிப்பிடப்பட்டது அப்படின்னா 1000 ரூபாய் வந்து என்ன இருக்கு அப்படின்னா குறைஞ்சிருக்கு. சோ அப்ப எவ்வளவு குறைஞ்சிருக்கு எவ்வளவு கூடி இருக்கோ அந்த அமௌண்ட்டை மட்டும் தான் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ரீவேல்யூஷன்ல காமிக்கணும். சோ இங்க வந்து டூ பர்னிச்சர் 1000 rupees மட்டும் தான் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ரீவேல்யூஷன் அக்கவுண்ட்ல காமிக்கணும். நெக்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா பில்டிங் அண்ட் பில்டிங் இஸ் டு பி வேல்யூட் அட் அண்ட் பில்டிங் இஸ் டு பி ரீவேல்யூட் அட் 50,000. பில்டிங்கினுடைய மதிப்பு 50,000 மதிப்பிடப்பட்டது. பில்டிங்கினுடைய மதிப்பு 50,000 மதிப்பிடப்பட்டது. அப்ப என்ன செய்யணும், திரும்ப அந்த பேலன்ஸ் ஷீட்ல பார்க்கணும். சோ பில்டிங் வந்து இங்க எவ்வளவு கொடுத்திருக்காங்க அப்படின்னா 34,000 தான் கொடுத்திருக்காங்க. சோ 34,000 ரூபாய் மதிப்புள்ள பில்டிங் வந்து இப்ப எவ்வளவு மதிப்பிடப்பட்டது அப்படின்னா 50,000 மதிப்பிடப்பட்டது. சோ அப்ப எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா 16,000 வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 16,000 ரூபாய் என்ன ஆயிருக்கு அப்படின்னா பில்டிங்கினுடைய வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சோ அப்ப அசெட்ஸ்னுடைய வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா அசெட்ஸ்னுடைய வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சுன்னா எங்க போடணும், ரீவேல்யூஷன் அக்கவுண்ட்ல கிரெடிட் சைடு, ரீவேல்யூஷன் அக்கவுண்ட்ல கிரெடிட் சைடு. சோ திரும்ப பார்த்துக்கோ, அந்த டிஃபரன்ஸ் அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் அமௌண்ட் மட்டும் தான் ரீவேல்யூஷன்ல காமிக்கணும். சோ அப்ப எவ்வளவு காமிக்கணும் அப்படின்னா பை பில்டிங் 16,000, பை பில்டிங் 16,000. சோ ரீவேல்யூஷன் அக்கவுண்ட்ல கிரெடிட் சைடுல பை பில்டிங் 16,000, பை பில்டிங் 16,000 மட்டும் நம்ம காமிக்கணும். The next one, so இதோட பாயிண்ட் நம்பர் A முடிஞ்சிச்சு. பாயிண்ட் நம்பர் B, provision for doubtful debts. Provision for doubtful debts is to be increased to 5,500. Increased to, நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, increased to 5,500 உயர்த்தப்பட்டது. 5,500 உயர்த்தப்பட்டது. ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ் 5,500 உயர்த்தப்பட்டதுன்றாங்க. அப்ப ஏற்கனவே இங்க பேலன்ஸ் ஷீட்ல எவ்வளவு இருக்கு பாத்தீங்க அப்படின்னா 3,000 தான் இருக்கு. சோ இந்த 3,000 என்ன செய்யறாங்க அப்படின்னா 5,500 இன்க்ரீஸ் பண்றாங்க. சோ இந்த 3,000 எவ்வளவு இன்க்ரீஸ் பண்றாங்க, 2,500 இன்க்ரீஸ் பண்றாங்க. 2,500 வந்து இன்க்ரீஸ் பண்றாங்க. சோ அப்ப ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா அசெட்டா எடுத்துக்க கூடாது, இட் இஸ் a liability. So it is a provision வந்துச்சுனாலே it is a liability. So அப்ப 2,500 என்ன ஆகுது அப்படின்னா liability-னுடைய வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது. 2,500 என்ன ஆகுது அப்படின்னா liability-னுடைய வேல்யூ வந்து இங்க இன்க்ரீஸ் ஆகுது. liability-னுடைய வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது. சோ அப்ப liability-னுடைய வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எங்க வரணும் அப்படின்னா ரீவேல்யூஷன் அக்கவுண்ட்ல
revaluation accountல debit side, revaluation accountல debit side to provision for bad debts, to provision for bad debts 2500. So அந்த difference amount மட்டும் தான் போடணும் 2500. So increased to அப்படின்னா difference பார்க்கணும். increased by ன்னு ஒரு சம்ல வரும். அது சம் வரப்ப நம்ம எப்படி போடுறதுன்னு பார்த்துக்கலாம். So provision for bad and doubtful debts ரெண்டு இதுல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. So provision for bad and doubtful debts increased to ன்னு ஒன்னு வரும் அல்லது increase பண்ணிருக்காங்க. shown on the revaluation account debit side, so 2500. The next one, then an unrecorded investment of rupees 6000 is to be brought into account. An unrecorded investment is to be brought into account. So unrecorded investment inறாங்க. So investment is an asset. So அப்ப என்ன செய்றாங்க 6000 ரூபாய் brought into account ன்னு சொல்றாங்க. So அப்ப என்ன ஆகுது அப்படின்னா அசெட்ஸ் உடைய வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது. சோ இது வரைக்கும் இந்த அசெட்டை கொண்டு வரல, இப்ப என்ன செய்யறாங்க அப்படின்னா புதுசா வந்து அசெட்டை கொண்டு வர்றாங்க. அண்ட் ரெக்கார்டட் இன்வெஸ்ட்மெண்ட் 6000 is to be brought into account. அப்ப அசெட் உடைய வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது. எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா 6000. சோ அப்ப அன்ரெக்கார்டட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் 6000 is to be brought into account. இது வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணல, இப்ப புதுசா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த 6000 வந்து நம்ம கொண்டு வர்றோம். சோ அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா அசெட்ஸ் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது. அசெட்ஸ் வேல்யூ வந்து இங்க என்ன ஆகுது அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகுது. சோ அசெட்ஸ் வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன செய்யணும் அப்படின்னா ரீவேல்யூஷன் அக்கவுண்ட்ல கிரெடிட் சைடுல பை இன்வெஸ்ட்மெண்ட் 6000 இங்க காமிச்சிடுறோம். The next one is point number D. So an unrecorded liability 2500 has to be recorded now. So இதுவும் அதே மாதிரி தான். அப்ப liability வந்து ஒரு 2500 ரெக்கார்ட் பண்ணல, இப்ப நம்ம ரெக்கார்ட் பண்ண போறோம். அப்ப என்ன ஆகுது ஆட்டோமேட்டிக்கா liability உடைய வேல்யூ இங்க வந்து இன்க்ரீஸ் ஆகுது. சோ அப்ப liability உடைய வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எங்க வரணும் revaluation accountல it should be shown on the debit side of the revaluation account. So 2500 நம்ம என்ன செய்யணும் டெபிட் சைடுல to unrecorded liability 2500. சோ இதுக்கு மேல அங்க இல்ல, 4 ஐட்டம் வந்திருக்கு. சோ 4 ஐட்டம் நம்ம என்ன செஞ்சிட்டோம் அப்படின்னா ரீவேல்யூஷன் அக்கவுண்ட்ல போஸ்ட் பண்ணியாச்சு. இப்ப பேலன்ஸ் பண்ணணும். சோ ஏற்கனவே 2 பார்ட்னர் இருக்காங்க. நான் முன்னாடி சொல்லியிருக்கிற மாதிரி எந்த பக்கம் நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் அதிகமா இருக்கு, இங்க 3 ஐட்டம்ஸ் இருக்கு. சோ இந்த பக்கம் 2 ஐட்டம்ஸ் இருக்கு. சோ இதுல இருந்து 4 லைன் விட்டுக்கோ, 1 2 3 4 லைன் விட்டுட்டு லைன் பண்ணிக்க டோட்டலுக்கு. So total இந்த பக்கம் போட்டுக்கோ. So total இந்த பக்கம் தான் அதிகமா இருக்கு. So total வந்து 22000. The same amount should be carried out on the debit side 22000. So அப்ப the difference amount பாத்தீங்க அப்படின்னா 16000. difference amount வந்து எவ்வளவு 16000. So அப்ப இதுல 2 பார்ட்னர் இருக்காங்க, ஷாய் அண்ட் சங்கரன் இருக்காங்க. So என்ன ரேஷியோல பிரிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா 5:3 ரேஷியோல பிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. 5:3 ரேஷியோல பிரிச்சுட்டு இருக்காங்க. So அப்ப 16000 5:3 5 plus 3 8 5 plus 3 8. So 16000 8 ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா 2000. 16000 8 ஆல டிவைட் பண்ணா 2000. So 2 into 5000 10000 2 into 3000 6000. So உங்களுக்கு வந்து 2 profit. So இந்த பக்கம் பேலன்ஸ் அமௌண்ட் வந்துச்சுன்னா என்ன பண்றோம் 2 profit bracketல transfer to capital. So அப்ப சாய் கேபிட்டல் 10000 Sankar capital 6000. Soy capital 10,000. Sankar capital 6000. Total வந்து 16000. So இதோட revaluation account முடிஞ்சிச்சு. இப்போ சம்பளம் என்ன கேக்குறாங்க அப்படின்னா ஜர்னல் என்ட்ரி கேக்குறாங்க. So ஜர்னல் என்ட்ரி நம்ம ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கோம் revaluation account 3 ஜர்னல் என்ட்ரி போடணும்னு சொல்லியிருக்கோம். So அதுக்கு முன்னாடி என்ன செய்யணும் அப்படின்னா புதிதாக வரக்கூடிய பார்ட்னர் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா கேபிட்டல் கொண்டு வந்திருக்காங்க. புதுசா வரக்கூடிய பார்ட்னர் என்ன செஞ்சிருக்காங்க கேபிட்டல் கொண்டு வந்திருக்காங்க. சோ வந்து பாத்தீங்கன்னா 12000. சோ அந்த கிரீன்ல ஹைலைட் பண்ணிக்க 12000 as கேபிட்டல். சோ யாரு புது பார்ட்னர் சண்முகம் என்ன பண்றாரு 12000 ரூபாய் கேபிட்டல் கொண்டு வர்றாரு. சோ அப்ப அதுக்கு ஜர்னல் என்ட்ரி போடணும்.
bank account debtor to Shanmugam's capital. So bank account debtor to Shanmugam's capital 12,000. Bank account debtor to Shanmugam's capital 12,000. So இப்ப அடுத்த ஜர்னல் என்ட்ரி ரீவேல்யூஷன் அக்கவுண்ட் போடணும். நான் இந்த சம்ல போடல, வெறும் ப்ராஃபிட் மட்டும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கேன். ப்ராஃபிட்டை மட்டும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கேன். So ப்ராஃபிட் என்ட்ரி வந்து ரீவேல்யூஷன் அக்கவுண்ட் டெப்டார் to Sai's capital to Shankar's capital. So 16,000, 10,000, 6,000. So 16,000, 10,000, 6,000. So நீ ரெண்டு ஜர்னல் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோ. So டெபிட் சைடுல இருக்கிறது ஒரு ஜர்னல், கிரெடிட் சைடுல இருக்கிறது ஒரு ஜர்னல் இதுக்கு முன்னாடி போட்டுக்கோ. செகண்ட் ஜர்னல் என்ட்ரி, தேர்ட் ஜர்னல் என்ட்ரி நீ போட்டுக்கோ. So இது ஃபோர்த் ஜர்னல் என்ட்ரி வரும். ரீவேல்யூஷன் அக்கவுண்ட் டெப்டார் டு Sai's capital, Shankar's capital. So இப்ப ரீவேல்யூஷன் அக்கவுண்ட் நம்ம முடிச்சாச்சு. அடுத்து என்ன கேக்குறாங்க, கேபிட்டல் அக்கவுண்ட் ஆஃப் த பார்ட்னர்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ண சொல்லிருக்காங்க. கேபிட்டல் அக்கவுண்ட் ப்ரிப்பேர் பண்ண சொல்லிருக்காங்க. சோ இப்போ நம்ம கேபிட்டல் அக்கவுண்ட் ஓபன் பண்ணணும். சோ கேபிட்டல் அக்கவுண்ட் ஓபன் பண்றப்ப புதுசா வரக்கூடிய பார்ட்னருக்கும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா சேர்த்து ஓபன் பண்ணணும். சோ ஹெட்டிங் வந்து கேபிட்டல் அக்கவுண்ட், ஹெட்டிங் வந்து கேபிட்டல் அக்கவுண்ட், டேட், பர்டிகுலர்ஸ், சாய், சங்கர், புதுசா வரக்கூடிய பார்ட்னர் சண்முகம், மூணு பேருக்கு சேர்த்து ஓபன் பண்ணணும். அதே மாதிரி டெபிட் சைடுல டேட், பர்டிகுலர்ஸ், சாய், சங்கர் அண்ட் சண்முகம், சாய், சங்கர் அண்ட் சண்முகம். சோ இதுல ஃபர்ஸ்ட் என்ன எழுதணும் அப்படின்னா இந்த பழைய பார்ட்னருடைய ஓபனிங் கேபிட்டல் பேலன்ஸ் அமௌண்ட் எழுதணும். சோ 31/12/17 பை பேலன்ஸ் பி பை டி 48,000 40,000. சோ இந்த ரெண்டு அமௌண்ட் எங்க இருக்கும் அப்படின்னா பழைய பேலன்ஸ் ஷீட்ல கேபிட்டல் அக்கவுண்ட் சாய் சங்கர். சோ 48,000 40,000. சோ இந்த பேலன்ஸ் அமௌண்ட்டை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஃபர்ஸ்ட் லைன்ல எழுதிக்கணும். பை பேலன்ஸ் பி பை டி 48,000 40,000. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா சோ நம்ம ரெண்டு ஜர்னல் என்ட்ரி போட்டிருக்கோம். என்ன ஜர்னல் என்ட்ரி போட்டிருக்கோம், புதுசா வரக்கூடிய பார்ட்னர் கொண்டு வரக்கூடிய கேஷுக்கு ஒரு ஜர்னல் என்ட்ரி போட்டிருக்கோம். சோ பேங்க் அக்கவுண்ட் டெப்டார் டு Shanmugam's capital, பேங்க் அக்கவுண்ட் டெப்டார் டு Shanmugam's capital. அப்ப Shanmugam's capital என்ன வரணும், பை பேங்க். சோ பை பேங்க், இப்ப ஷாயில டேஷ், சங்கர்ல டேஷ், சண்முகம்ல 12,000. சோ இது வந்து புதுசா வரக்கூடிய பார்ட்னர் கொண்டு வரக்கூடிய கேபிட்டல். தென் ரீவேல்யூஷன் ப்ராஃபிட்டுக்கு ஒரு ஜர்னல் என்ட்ரி போட்டிருக்கோம். ரீவேல்யூஷன் அக்கவுண்ட் டெப்டார் டு Sai's capital, Shankar's capital, ரீவேல்யூஷன் அக்கவுண்ட் டெப்டார் டு Sai's capital, Shankar's capital நம்ம ஒரு ஜர்னல் என்ட்ரி போட்டிருக்கோம். சோ இந்த ரெண்டு ஜர்னல் என்ட்ரியையும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா கேபிட்டல்ல போஸ்ட் பண்றோம். ரெண்டு ஜர்னல் என்ட்ரியும் நம்ம கேபிட்டல் அக்கவுண்ட்ல போஸ்ட் பண்றோம். சோ பை ரீவேல்யூஷன் ப்ராஃபிட் 10,000 6,000. சோ சண்முகமுக்கு எதுவும் இல்ல டேஷ். சோ இந்த மூணு ஐட்டம் மட்டும் நம்ம இங்க வரும், அவ்வளவுதான். கேபிட்டல் அக்கவுண்ட்ல வேற எதுவும் டிரான்சாக்ஷன்ஸ் இல்ல. இந்த சம பொறுத்த அளவுல வேற எதுவும் டிரான்சாக்ஷன்ஸ் இல்ல. சோ இது போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னா லயபிலிட்டி சைடுல அக்குமுலேட்டட் ரிசர்வ்ஸ் ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். லயபிலிட்டி சைட்லயும் அசட் சைட்லயும் அக்குமுலேட்டட் ரிசர்வ்ஸ் ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். இந்த சம்ம பொறுத்த அளவுல இல்ல. சோ இந்த சம்ல பொறுத்தளவுல பாத்தீங்கன்னா ஜெனரல் ரிசர்வ் ஃபண்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எதுவுமே இல்லாததுனால சோ இதோட முடிஞ்சிருது. சோ கேபிட்டல் அக்கவுண்ட் நம்ம என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா க்ளோஸ் பண்ணிடலாம். சோ க்ளோஸ் பண்ணா டோட்டல் வந்து 58,000 46,000 12,000, 58,000 46,000 12,000. So the same amount should be carried out on the debit side, 58,000 46,000 12,000. So அப்ப க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா to balance C by D 58,000 46,000 12,000. This amount should be carried out on the credit side 1/1/2018 by balance B by D 58,000 46,000 12,000. So இதோட இந்த sum ஓவர் ஆயிருது. So shall we pass on to the next sum. So exerciseல 7th one page number 175. Amal and Vimal are partners in a firm sharing profit and losses in the ratio of 7:5. So ரெண்டு பார்ட்னர் இருக்காங்க. என்ன ரேஷியோல பிரிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா 7:5 ரேஷியோல பிரிச்சிட்டு இருக்காங்க. their balance sheet as on 31/3/18 வந்து கொடுத்திருக்காங்க. So liability சைடுல வந்து பாத்தீங்க அப்படின்னா கேபிட்டல். So capital அமல் வந்து 70,000, விமல் வந்து 50,000. then creditors 30,000. இங்க வந்து என்ன கொடுத்திருக்காங்க, profit and loss account 24,000. So இந்த சம்பா பொறுத்தளவுல accumulated profit and loss கொடுத்திருக்காங்க. accumulated reserves and surplusல இங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா profit and loss account liability sideல ஒரு 24,000 இருக்கு. profit and loss account liability sideல ஒரு 24,000 இருக்கு. அத கவனமா பச்சுக்கணும். then land வந்து ஒரு 80,000, furniture 20,000, stock 25,000, debtors 30,000, bank 19,000. So இப்ப கீழ அடுத்தது என்ன சொல்லிருக்காங்க information, Nirmal is admitted as a new partner. Nirmal is admitted as a new partner on 1/4/18. On 1/4/18,
by introducing a capital of rupees 30,000. So அப்ப புதுசா ஒரு பார்ட்னர் நிர்மல் அப்படின்றவங்க புதுசா இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க, அட்மிட் பண்றாங்க. சோ அவங்க கேபிட்டல் எவ்வளவு கொண்டு வராங்க அப்படின்னா ஒரு 30,000 rupees கேபிட்டல் கொண்டு வராங்க ஃபார் 1/3 ஷேர் ஆஃப் ஃபியூச்சர் ப்ராஃபிட். சோ இப்போ வந்து நம்மளுக்கு அந்த ஃபியூச்சர் ப்ராஃபிட்லாம் தேவையில்லை. நம்ம நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ அடுத்த கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம். சோ அப்ப அதை கால்குலேட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சம்ல தேவையில்லை. சோ சப்ஜெக்ட் டு த ஃபாலோயிங் அட்ஜஸ்ட்மெண்ட். சோ ஏ என்ன கொடுத்திருக்காங்க, ஸ்டாக் டு பி டிப்ரிசியேட்டட் பை 5,000. ஸ்டாக் டு பி டிப்ரிசியேட்டட் பை 5,000. சோ அப்ப என்ன ஆகுது, ஸ்டாக்கினுடைய வேல்யூ குறையுது. ஸ்டாக் டு பி டிப்ரிசியேட்டட்னே கொடுத்துட்டாங்க, 5,000 ரூபாய் குறையுதுன்னே கொடுத்துட்டாங்க. தென் பாயிண்ட் நம்பர் பி, ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ் டு பி கிரியேட்டட் ஃபார் rupees 3,000. அப்ப புதுசா கிரியேட் பண்ண சொல்றாங்க. ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ் வந்து புதுசா ஒரு 3,000 கிரியேட் பண்ண சொல்றாங்க. அப்ப லயபிலிட்டியுடைய வேல்யூ என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. லயபிலிட்டியுடைய வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது. So land to be appreciated by 20,000. 20,000 increase ஆகுது. Appreciated by. So land to be appreciated by. Byனா அந்த அதை அப்படியே எடுத்துக்கணும். To அப்படின்னா டிஃபரன்ஸ் பார்க்கணும். Land to be appreciated to அப்படின்னு கொடுத்திருந்தாங்கன்னா டிஃபரன்ஸ் பார்க்கணும். So இந்த சம்ம பொறுத்தவரை என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா land to be appreciated by. Land to be appreciated by 40,000. Land to be appreciated by 20,000. Appreciated by 20,000 கொடுத்திருக்காங்க. So prepare revaluation account and capital account of the partners. So இப்போ நம்ம revaluation account போட போறோம். So இந்த revaluation accountல மூணு ஐட்டம் இருக்கு. revaluation accountல 3 ஐட்டம் இருக்கு. So the first item வந்து stock depreciation ஒரு 5,000. அப்ப என்ன ஆகுது, ஸ்டாக்கினுடைய வேல்யூ குறையுது. So அது எங்க வரணும் அப்படின்னா revaluation accountல டெபிட் சைடுல, revaluation account டெபிட் சைடுல to stock 5,000. revaluation account டெபிட் சைடுல to stock 5,000. to stock 5,000 இங்க காமிக்கணும். அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா provision for bad and doubtful debts. provision for doubtful debts to be created 3,000. சோ அப்ப இங்க பாத்தீங்க அப்படின்னா பேலன்ஸ் ஷீட்ல டெப்டாஸ்ல provision for bad and doubtful debts இல்ல. provision for bad and doubtful debts இல்ல. அப்ப என்ன பண்றோம், புதுசா கிரியேட் பண்றோம். அப்ப liability வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது. liability வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது. சோ அதை எங்க காமிக்கணும் அப்படின்னா ட்ரேடிங் அக்கவுண்ட் revaluation அக்கவுண்ட்ல டெபிட் சைடுல to provision for bad debt 3,000. to provision for bad debt 3,000 இங்க காமிக்கணும். அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா land to be appreciated by 20,000. லேண்டினுடைய வேல்யூ பை இன் கொடுத்திருந்தா நம்ம அந்த அப்படியே எடுத்துக்கணும், டிஃபரன்ஸ் பார்க்க கூடாது. சோ இங்க வந்து லேண்ட் வந்து பாத்தீங்கன்னா 80,000 ரூபாய் இருக்கு. சோ 80,000 ரூபாய் இருக்கக்கூடிய லேண்டினுடைய வேல்யூ 20,000 ரூபாய் கூடுதுன்னு சொல்றாங்க. சோ 20,000 ரூபாய் வந்து என்ன சொல்றாங்க, கூடுதுன்னு சொல்றாங்க. சோ இப்ப லேண்ட் டு பி அப்ரிசியேட்டட் பை 20,000 சொல்றாங்க. சோ லேண்டினுடைய வேல்யூ கூடுது. சோ அசட்ஸினுடைய வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நம்ம எங்க காமிக்கணும் அப்படின்னா டெபிட் கிரெடிட் சைடுல பை லேண்ட் 20,000. சோ ரீவேல்யூஷன் அக்கவுண்ட்ல 3 ஐட்டம் மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. சோ இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் இதுல 2 ஐட்டம்ஸ் இருக்கு. சோ இதுல இருந்து 4 லைன்ஸ் விட்டுக்கோ. 1 2 3 4 லைன்ஸ் விட்டுட்டு டோட்டல் பாத்தீங்கன்னா இந்த பக்கம் தான் அதிகமா இருக்கு. சோ 20,000. the same amount should be carried out on the debit side 20,000. சோ அந்த டிஃபரன்ஸ் அமௌண்ட் பாத்தீங்க அப்படின்னா 12,000. சோ டிஃபரன்ஸ் அமௌண்ட் வந்து 12,000. சோ இதுல எத்தனை பார்ட்னர் இருக்காங்க, 2 பார்ட்னர் இருக்காங்க. சோ என்ன ரேஷியோல பிரிச்சிட்டு இருக்காங்க, 7:5. 7:5ல பிரிச்சிட்டு இருக்காங்க. சோ 7 plus 5 12. 7 plus 5 12. சோ 12ஆல டிவைட் பண்ணிட்டே அப்படின்னா 1,000 rupees வரும். சோ 1,000 into 7 7,000. 1,000 into 5 5,000. சோ இங்க வந்து to Amal's capital, to profit bracketல transfer to capital, to profit bracketல transfer to capital, to அது பாத்தீங்கன்னா Amal's capital 7,000, Vimal's capital 5,000, total 12,000. சோ இதோட ரீவேல்யூஷன் அக்கவுண்ட் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம கேபிட்டல் அக்கவுண்ட் ஓபன் பண்ணணும். சோ இப்ப இதுக்கு ஜர்னல் என்ட்ரி கேட்கல, இந்த சம பொறுத்தவரை ஜர்னல் என்ட்ரி கேட்கல. சோ அடுத்த கேபிட்டல் அக்கவுண்ட். சோ கேபிட்டல் அக்கவுண்ட் கிரெடிட் சைட்ல டேட், பர்டிகுலர்ஸ், அமல், விமல், புதுசா வரக்கூடிய பார்ட்னர் நிர்மல். அதே மாதிரி இந்த பக்கம் டெபிட் சைட்ல டேட், பர்டிகுலர்ஸ், அமல், விமல் அண்ட் நிர்மல். சோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா சோ புதுசா வரக்கூடிய பார்ட்னர் கொண்டு வரக்கூடிய பேங்க் அக்கவுண்ட்டுக்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். புதுசா வரக்கூடிய பார்ட்னர் எவ்வளவு கேஷ் கொண்டு வர்றாங்க அப்படின்னா சோ ஒரு 30,000 கொண்டு வராங்க. 30,000 கொண்டு வராங்க. சோ அதுக்கு ஒரு ஜர்னல் என்ட்ரி நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். பேங்க் அக்கவுண்ட் டெப்டார் டு நிர்மல்ஸ் கேபிட்டல். பேங்க் அக்கவுண்ட் டெப்டார் டு நிர்மல்ஸ் கேபிட்டல். பேங்க் அக்கவுண்ட் டெப்டார் டு நிர்மல்ஸ் கேபிட்டல். சோ ஃபர்ஸ்ட் இங்க என்ன பண்ணணும் அப்படின்னா பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ற 31/3/2018. 31/3/2018
70,000 50,000 70,000 50,000. ஸோ இந்த பேலன்ஸ் அமௌண்ட் எங்க இருக்கும் அப்படின்னா பழைய பேலன்ஸ் ஷீட்ல கேபிட்டல் அமல் 70,000 விமல் 50,000 அமல் 70,000 விமல் 50,000. ஸோ 1,20,000. ஸோ 1,20,000. ஸோ இந்த அமௌண்ட் வந்து அங்க இருக்கும். அமல் 20,000 அண்ட் விமல் 50,000. ஸோ இந்த பேலன்ஸை நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா ஸோ பை பேலன்ஸ் பி பை டி 70,000 50,000 எழுதிடும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 1,418ல புதுசா வரக்கூடிய பார்ட்னர் கொண்டு வராங்க, கேபிட்டல் கொண்டு வராங்க. எவ்வளவு கொண்டு வராங்க? 30,000 கொண்டு வராங்க. ஸோ அது ஜேர்னல் என்ட்ரி பேங்க் அக்கௌண்ட் டெப்டார் டு நிர்மல்ஸ் கேபிட்டல், பேங்க் அக்கௌண்ட் டெப்டார் டு நிர்மல்ஸ் கேபிட்டல். ஸோ பை பேங்க் டேஷ் டேஷ் இங்க 30,000 டேஷ் டேஷ் 30,000. ஸோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ரீவேல்யூஷன் ப்ராஃபிட். ஸோ இந்த ரீவேல்யூஷன் இங்க என்ன இருக்கு அப்படின்னா ப்ராஃபிட் இருக்கு. ஸோ 7,000 5,000 இந்த அமௌண்ட்டை நம்ம கொண்டு வரணும். ஸோ இதுக்கு ஜேர்னல் என்ட்ரி போட்டோம்னா என்ன ஜேர்னல் என்ட்ரி வரும் அப்படின்னா ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் டெப்டார் டு அமல்ஸ் கேபிட்டல் விமல்ஸ் கேபிட்டல் வரும். ஸோ இங்க வர்றப்ப பை ரீவேல்யூஷன் ப்ராஃபிட் 7,000 5,000 7,000 5,000. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மூணையும் நம்ம ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். ஸோ பழைய பார்ட்னருடைய ஓப்பனிங் பேலன்ஸ், அப்புறம் புதுசா வரக்கூடிய பார்ட்னர் கொண்டு வரக்கூடிய கேஷ், தென் அடுத்து ரீவேல்யூஷன். இது மாற்றி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா பழைய பேலன்ஸ் ஷீட்ல லைபிலிட்டி சைட பார்க்கணும். ஸோ இதுல வந்து அக்குமுலேட்டட் ரிசர்வ்ஸ் ஏதாவது கொடுத்திருக்கான்னு பார்க்கணும். ஸோ அது என்னது அக்குமுலேட்டட் ரிசர்வ்ஸ் அப்படின்னா ஸோ இதுல ஜெனரல் ரிசர்வ் ஃபண்டு, ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஃபண்டு, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ஸோ இதெல்லாம் கொடுத்திருக்கான்னு பார்க்கணும். ஜெனரல் ரிசர்வ் ஃபண்டு, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஏதாவது கொடுத்திருக்கான்னு பாக்குறப்ப இந்த சம்மா பொறுத்தளவு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் மட்டும் வந்திருக்கு. ஏற்கனவே நம்ம அக்குமுலேட்டட் ரிசர்வ்ஸ் பாக்குறப்ப என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் வந்து லைபிலிட்டி சைட்லயும் வரலாம், அசெட் சைட்லயும் வரலாம். ஸோ அசெட் சைட்ல வந்துருந்துச்சுன்னா இட் இஸ் அ லாஸ். ஸோ இந்த சைடு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் லைபிலிட்டி சைட்ல கொடுத்திருந்தானா ஸ்ட்ரைட் ஜேர்னல் என்ட்ரி போடணும். ஸோ அப்ப ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டெப்டார் டு அமல்ஸ் கேபிட்டல் டு விமல்ஸ் கேபிட்டல். ஸோ 24,000 நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பார்ட்னருடைய கேபிட்டல்ல பிரிச்சு போடணும். ஸோ இங்க லைபிலிட்டி சைட்ல கொடுத்துருக்கறனால ஸோ அதுக்கு ஒரு ஜேர்னல் என்ட்ரி போடணும். ஸோ அந்த ஜேர்னல் என்ட்ரி வந்து பாத்தீங்க அப்படின்னா 24,000 நம்ம பிரிக்கிறோம். ஸோ 24,000 டிவைடட் பை 12. ஸோ 7:5ல பிரிக்கிறாங்க. ஸோ 7 + 5 12. So all the accumulated reserves can be transferred to the old partners capital account in the old profit sharing ratio அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே பார்த்திருக்கோம். இந்த சாப்டர் ஆரம்பிக்கிறப்ப ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே பார்த்திருக்கோம். அதாவது அக்குமுலேட்டட் ரிசர்வ்ஸ், ஜெனரல் ரிசர்வ் ஃபண்டு, ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஃபண்டு, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் கொடுத்துருந்துச்சுன்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா பழைய பார்ட்னருடைய கேபிட்டலுக்கு மாற்றம் செய்யணும், பழைய ரேஷியோஸ்லயே நம்ம பிரிக்கணும் அப்படின்றத நம்ம முன்னாடி சம் போட்டிருக்கோம். ஸோ அதன்படி பார்த்தா 7:5. ஸோ 7:5 12ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா 2,000. ஸோ 2,000 into 7 14,000, 2,000 into 5 10,000. ஸோ இதுக்கு ஜேர்னல் என்ட்ரி இப்போ லைபிலிட்டி சைட்ல கொடுத்துருக்கனால ஸ்ட்ரைட் ஜேர்னல் என்ட்ரி தான் போடணும். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டெப்டார் டு அமல்ஸ் கேபிட்டல் டு விமல்ஸ் கேபிட்டல். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டெப்டார் டு அமல்ஸ் கேபிட்டல் டு விமல்ஸ் கேபிட்டல். ஸோ அப்ப ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்ல பை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் 14,000 10,000 14,000 10,000 ஒன்னு மட்டும் தான் கொடுத்திருக்கு. சோ இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா க்ளோஸ் பண்றோம். சோ அப்ப டோட்டல் போட்டா 91,000 65,000 30,000 91,000 65,000 30,000. The same amount should be carried out here. 91,000 65,000 30,000. So அப்ப பேலன்ஸ் பண்ணேனா so 1/1/4/2018 2 balance C by D 91,000 65,000 30,000. So இது என்ன பண்ணணும் அடுத்த டேட்ல எழுதணும். சோ அடுத்ததுல வந்து பாத்தீங்க அப்படின்னா 1/4/18 by balance B by D 91,000 65,000 30,000. சோ இதோட ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் முடிஞ்சிருச்சு. சோ அடுத்த கிளாஸ்ல வந்து நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ பார்க்கணும். So we can see in the next class. Thank you.